காவேரி நிச்சயமா வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மகாநதி சீரியல் பார்த்திருப்பீங்க. தன் மேலதான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றீங்க. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சோமு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, அவ வீட்டுக்கு வரணும், அதுவும் சாயங்காலத்துக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருக்காரு. இதுல நம்ம காவேரி என்ன பண்ணிருப்பாங்க, எங்க இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு இடையில நம்ம அன்பரசு போய் பசுபதிட்ட ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காரு. அவளாம் அப்படித்தான், அவளை பத்தி நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லதான் செய்வாரு. இப்போ ஒருவேளை சப்போஸ் காவேரி அந்த வீட்டுல இல்ல, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசுபதி என்ன சொல்லுவான், கண்டிப்பா இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு படி மேலதான் உட்காருவான். ஆனா காவேரி அந்த குடும்பத்தோட நலன் மட்டும்தான் யோசிக்கிறாங்க. நான் இருக்க போய் தான் அவ போட்டி போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். நான் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா நிச்சயமா அவ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டா. சோ ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை, மத்தபடி அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் இல்ல அப்படின்னா அவ உங்க வீட்டை நோக்கி வரமாட்டா. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. விஜய் ஒரு பக்கம் தேடுறாரு தேடிக்கிட்டே தான் இருக்காரு. எங்க போனாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலும் இல்ல. நிவினுக்கு விஜய் போன் பண்றாரு. ஏன்னா முன்னாள் காதலர் கண்டிப்பா எங்கேயாவது போயிருப்பாங்க, இல்ல எங்க இருப்பாங்க, அவளோட மனநிலை எப்படி இருக்கும், இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு கல்யாணம் அப்படின்றதுனால உண்மையான லவ் பண்ண அவர்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்றதுனால நிவினை கூப்பிட்டு நிவின் கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்க போறாரு. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, காவேரி எங்க இருக்கிறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும், அது போக அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லாம அவளை காப்பாற்றணும், ஏன்னா அவ வெளியே இருக்கிறதும் ஆபத்து தான், எப்ப என்ன வேணா நடக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது அவ எங்க இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிவின்ட்ட ஹெல்ப் கேட்பாரு. நிச்சயமா நிவின் பண்ணதான் போறாரு. ஏன்னா நிவின் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக காவேரிக்காக என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதற்கு மேலும் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் இப்ப வந்திருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். காவேரி எங்க இருக்கிறாங்கன்னா இவரும் தேடி அலைய போறாரு, எல்லாரும் தேடி அலைவாங்க. காவேரி எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா இருப்பாங்க. விஜய் இப்ப இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க தான் போறாரு. இந்த விஷயம் வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எதற்காக பசுபதி இவ்வளவு இறங்கி வர்றான் அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அப்படி ஒருவேளை புரியும் பட்சத்தில் கண்டிப்பா காவேரி பண்ண விஷயங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுவாங்க. அதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல பசுபதி ரொம்பவே தெளிவா இருக்கிறான். அவன் வந்து ஏதோ விட்டு கொடுத்து போற மாதிரியும் இவங்க யாரும் விட்டு கொடுத்து போகாத மாதிரியும் தான் இப்ப வரைக்கும் நடந்துக்கிறான். சோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா கூடிய சீக்கிரமே காவேரி இருக்கிற இடம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அது வரைக்கும் இப்படிதான் போகும். சீக்கிரமே காவேரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தாங்க நம்மளோட ஆசை. விஜய் அந்த விஷயத்தை இன்னும் வேகமா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சோமசுந்தரம் வந்து ரொம்பவே ஒரு ஹார்ஸாவே சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, எனக்கு சாயங்காலத்துக்குள்ள காவேரி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிருக்காரு. எங்க தேடுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. ஏன்னா இவங்க பெருசா பழகி சுத்தின இடங்கள் அப்படின்னு எதுவும் இல்ல. கோயிலுக்கும் போய் பார்த்துட்டாரு, அங்கேயும் இல்ல. அப்ப எங்க இருப்பாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா நிச்சயமா ஒரு நாள் கண்டுபிடிப்பாரு. அந்த ஒரு நாள் வெகு தொலைவில் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.